பிரசாந்த் கிஷோர் அவர்களோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியது உண்மை. ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டதும் உண்மை. ஸோ பிரசாந்த் கிஷோரை அஃபிஷியலாக சைன் பண்ணிவிட்டு நாம் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டு விடலாம் என்ற திட்டத்தில் தான் அதிமுக இருந்தது. இதற்கு முன்னதாக ஒரு கிளைக்கதையில் அதுவே மெயின் கதை. திரு பிரசாந்த் கிஷோர் ஓராண்டுக்கு முன்பாக, பிரசாந்த் கிஷோர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர், ஓராண்டுக்கு முன்பாக அவர் மீது தொடர்ந்து இருந்த விமர்சனம் என்னன்னு கேட்டால், நான் இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன், அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன், பலர் சவாலாகவே விட்டுருக்காங்க. இந்த கட்சி ஜெயிக்க வைக்கிறேன், அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிற போய் ஃபீல்டில் இறங்கி பாருங்க, இறங்கினா தான் உனக்கு தெரியும் என்று சொன்னதும் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாரில், அவர் பிறந்த மாநிலமான பீகாரில் ஜன் சூரஜ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். கட்சியை உருவாக்கி அதுக்கு நிர்வாகிகள் எல்லாம் போட்டு, ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் சில பேர் எல்லாம் சேர்ந்தாங்க, போட்டு 243 தொகுதிகளிலும் ஜன் சூரஜ் போட்டியிடும் என்று அறிவித்து விட்டார். சமீபத்தில் பீகாரில் நடைபெற்ற ஒரு சட்டப்பேரவை தேர்தலா மக்களவைத் தேர்தலா என்ற நிலையில் இடைத்தேர்தலில் இவரது கட்சி போட்டியிட்டது. படுதோல்வியை சந்தித்து டெபாசிட்டை இழந்தது. ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த ஜன் சூரஜ் என்ற கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக வெளிப்படையாக செய்த அறிவிப்பு, இனி நான் அரசியல் வியூக வகுப்பாளராக பணியாற்ற மாட்டேன். நான் அது எதுக்கு இவ்வளோ கதை சொல்கிறேன்னா, பிரசாந்த் கிஷோரோட நேர்மைத்தன்மை, அவரோட பர்சனாலிட்டி, அந்த ஆள் எப்படிப்பட்ட நபர்ன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். வெளிப்படையாக அவர் செய்த அறிவிப்பு, நான் இனி வியூக வகுப்பாளராக வேலை செய்ய மாட்டேன் என்று அறிவித்து விட்டு ஐபேக்கில் இருந்து அவர் ரிசைனும் பண்ணிட்டார். ரிஷி, இன்னும் ஒரு 2 பேர் அந்த இயக்குனராக இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் இது அஃபிஷியலாக ஐபேக்கில் இல்லை. அஃபிஷியலாக ஐபேக்கில் இல்லாமல் இருந்தாலும் ஐபேக் எங்கெங்கெல்லாம் போய் ஆர்டர் பண்ணதோ அவங்க அத்தனை பேரும் போய் பிச் பண்ணுறதே, சார் பேருக்கு தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் தான் இதுக்கு வேலை பார்ப்பார்னு சொல்லி தான் பணத்தை அவங்க வாங்குறாங்க. இந்த அடிப்படையில் தான் பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாக மக்களிடம் நான் வியூக வகுப்பாளரை வேலை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதிமுக கூட பலமட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி பெரிய தொகையையும் வாங்கிட்டார். இது நடந்து கொண்டிருக்கும் போது அதிமுக தலைவர்கள் சரியாக தான் நமக்கு தானே வேலை பார்க்க போகிறோன்னு நினைத்து கொண்டிருக்கும் போது திடீரென்று டிவியில் நியூஸ் வருது, பிரசாந்த் கிஷோர் பனையூர் இல்லத்தில் விஜயை சந்திக்கிறார்னு. அதிமுக தலைவர்கள் யாருக்குமே தெரியாது அவரை சந்திக்க போகிறாருன்னு. டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்ட மனிதருக்குன்றதுக்காக சொல்கிறேன். போய் இங்கே ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்களே, ஒரு வார்த்தை சொல்ல வேணாம். நீங்கள் இப்போ சொன்னீங்களே ரெண்டு பேருக்கும் கைடு பண்ணுவார் அப்படின்ட்டு, இது நீ சொல்லிட்டு போய் கைடு பண்ணு. இல்லை இப்போ தான் சார் புரியுது ஏன் அதை மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக ஆல்ரெடி அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால இங்கே இருக்கிறவங்க இப்படி யூகமாக இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான், அது எல்லாமே இதெல்லாம் யூகங்களாக ஓடிட்டு இருக்காதான், தெளிவுபடுத்தணும், உடச்சி விடணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை வெளிப்படையாக சொல்கிறேன். இவங்ககிட்ட ஒருத்தர்கிட்டையுமே சொல்லாமல் திடீர்னு அங்கே போய் ஒரு பனையூருக்கு போனோம்னா அவங்க லேடிஸ்க்கெலாம் ஷாக், யோ என்னையா நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தார், இங்கே போயிருக்காரு அப்படின்ட்டு. இப்போது நான் உறுதியாக இந்த நமது நிகழ்ச்சியில் சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோர் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் விஜய். நான் ஜன் சூரஜ் இனிமேல் வியூக வகுப்பாளர் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்றதெல்லாம் பொய். அங்கே அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்து அவர்களை வழிநடத்துவார். இந்த அடிப்படையில் தான் போய் பார்த்தது. இல்லைன்னா விஜய்கிட்ட என்ன வேலை வருது சார் படலாம். இங்கே ஆக்சுவலாக பிகே விஜய்கிட்ட ஒர்க் பண்ணுறாருன்னு ஒரு நீங்கள் சொல்கிறீங்க, அது வாத்துக்கு வச்சுங்களேன். இங்கே இன்னொரு பேச்சும் போகுது என்னென்னா, விஜய் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கிளாஷ் ஆகும். அப்படி பிகே விஜய் கூட ஒர்க் பண்ணுறேன்னா விஜய் தான் தமிழக முதல்வருக்கான அந்த பதவியில் இருப்பார். ஸோ இங்கேயே நமக்கு தெரிஞ்சதில்ல விஜயோட முடிவு என்ன, அதிமுக எப்படி போட்டிடும், இந்த பிகே யாருக்கிட்ட சேர போகிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அதிமுக தலைவர்கள் டிவிகேவை விஜய் எப்படி பார்ப்பாங்க இந்த விஷயத்தில்? நிச்சயமா இது முறையாப்பா, உன் வீட்டு பிள்ளை உனக்கு எதிராக திருப்பி விடுறதுன்றது முறையாது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் பிரசாந்த் கிஷோரை விஜய்கிட்ட யார் அழைத்து சென்றிருப்பார்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சார். ஆதவ் தான் இருக்கணும். ஆதவ் தான், ஓகேவா? சரி, ஆதவ் அழைத்து சென்றார். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்தது யார்? ஆதவ். சரி, இப்போது ஏற்கனவே பிரசாந்த் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, சார் வேலை செய்யலான்றதுலாம் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஆதவ் கூப்பிட்ட உடனே பிரசாந்த் கிஷோர் ஏன் விஜயை நோக்கி போகணும்? இங்கே இன்றைக்கி ஒரு வெற்றி பெறக்கூடியது ஒரு சூழலில் இருக்கக்கூடிய கட்சி அதிமுகன்னு சொல்லலாம். பிரசாந்த் கிஷோரோட ஸ்டைலும் உங்களுக்கு தெரியும். ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போய் வேலை செய்வார். மக்கள் நீதி மையத்துக்கு போனார், என்ன உனக்கு வேலை செய்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இருந்தாலும் ஹி ஹேண்டில் த ரியல் சேலஞ்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வாய்ப்பில்லைன்றது அவருக்கு நன்றாக தெரிந்தும் கூட ஹி லான்ச் அ ஸ்பெக்டாகுலர் கேம்பெயின் இன் 2016. பலமுறை நம்ம பேசியிருக்கோம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, முதல் நாள் முதல் கழுத்து, இன்னோவேட்டிவ் டிசைன் எல்லாம் பண்ணி பிஎம்கே ஒரு பெரிய அன்புமணியை ஒரு பெரிய லீடராக லான்ச் பண்ணதில் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுன் எதற்காக ஒரு பிகேவை அங்கே போய் அழைச்சிட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே அழைச்சிட்டு போனாலும் பிகே ஏன் போனா? அவர் கூப்பிடுவார்,
ஒருவேளை அதிமுக அவங்க கிட்ட நிர்ணயிச்ச காசை விட அதிகமாக தரேன்னு ஆதவ் சொல்லியிருக்காரோ? இது ஒரு நல்ல பாயிண்ட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இது முறையா? இது இப்போ சரிம்மா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேம்மா, 80 கோடி தர்றாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அதிமுக. எவ்வளோ கொடுத்துருவாரு விஜய்? 80னா 100 கோடி இங்கே கேட்கலாம். அவ்வளோதானே தர அதுதானே முடியும். அதிகம். 500 தருவாங்களா? தரமாட்டாங்க. சரி, தரவும் வேண்டாம். சரி. இப்போது சரி, இந்த அதிமுக 100 கோடி தருதுன்னு வச்சுக்குவோம். எப்போ தருவாங்க இந்த 100 கோடியை? தேர்தல் முடிந்த பிறகு தான் தருவாங்க. எப்போ முடியும் தேர்தல்? 1 வருஷம், 1.5 வருஷம். மே மாதம் பண்ணுறாங்கன்னா ஜூன் ஜூலை அந்த வாக்கில் கொஞ்சம் அட்வான்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் மீதி பண்ணுறது முழு பணம் எப்போ கைக்கு வந்து சேரும்? எலெக்ஷனுக்கு பிறகு தான். எலெக்ஷன்னா எப்போ? மேக்கு பிறகு 2026 மே 6. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் எப்போது? அக்டோபர் மாதம் வருது. எந்த வருஷம்? இந்த வருஷம் அக்டோபர் மாதம். மொத்தம் எத்தனை தொகுதி பீகாரில்? 243. தமிழ்நாட்டோட அதிகம். 243. இப்போது 243 தொகுதிகளிலும் ஜன்சூரஜ் கட்சி போட்டியிடும் என்று பிரசாந்த் கிஷோர் அறிவித்து விட்டார். பல மாநிலத்தில் பல கட்சிகளுக்காக தேர்தல் பணி ஆற்றியவருக்கு ஒரு பொது தேர்தலை சந்திக்க எவ்வளவு செலவாகும் என்று தெரியுமா? தெரியாது. தெரியும். இப்போ இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பீகாரில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு யார் நிதியளிப்பார்கள்? யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்களே அந்த நிதியை மேனேஜ் பண்ணி. பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு யாருமா கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். ஆதவ் நினைத்தால் கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். இந்தியாவில் ஏறக்குறைய பெரும்பாலான கட்சிகளுக்கு நிதி அளித்த நிறுவனம் எது? மார்டின் லாட்டரி நிறுவனம். பிஜேபிக்கு இந்த 400, திமுகவுக்கு இந்த நீ ஒரு 300, திரிணாமுல் காங்கிரஸ் இந்த நீ உனக்கு ஒரு 400 கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ் அவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி. அவர்கள்தான் கொடுக்க முடியும். எந்த ஸ்டேட்லேருந்து வேணால் கொடுக்கலாம். எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் கொடுக்க முடியும். கொடுத்ததுக்கப்புறம் கூட அந்த ஸ்டேட்டில் பலன் அடைகிறவங்களாவும் இவங்க இருப்பாங்க. அம்மா, ஏற்கனவே அங்கே பீகாரில் இவர் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களின் ஜேடி யுனைடெட் ஜனதாதள் ஒருங்கிணைந்த ஜனதாதளம் கட்சிக்கு எதிராக தான் அவர் போட்டியிடுகிறார். ஜனதாதளோட ஸ்போக்ஸ் பர்சன் நீரஜ் குமார் என்பவர் பிரசாந்த் கிஷோர் தொடங்கிய கட்சிக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று விசாரணை நடத்துவதற்கு நாங்கள் புகார் அனுப்பியிருக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் கட்சி தொடங்கியிருக்கிறார். ஆனால் அந்த கட்சிக்கு என்று இதுவரைக்கும் வங்கி கணக்கு கூட கிடையாது. ஆனால் 1 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கிய பல நிறுவனங்கள் ஜாய் ஆஃப் கிவிங் ஃபவுண்டேஷன், அது ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி, ட்ரஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி மூலமாக 1 lakh கேபிட்டல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் 1 கோடி ரூபாய் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சூரஜ் நிறுவனத்திற்கு நன்கொடை கொடுத்திருக்கின்றன. பிரசாந்த் கிஷோருக்கு நன்கொடை கொடுத்திருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் தெலுங்கானாவிலிருந்து கொடுத்திருக்கின்றன. தெலுங்கானாவில் ஒரு கட்சிக்கு வேலை பார்த்துருக்காரு, ஒரு டிஆர்எஸ்ன்னு நினைக்கிறேன். டிஆர்எஸ் வேலை பார்த்துருக்கின்றன. இதுபோக பிரசாந்த் கிஷோருக்கு எப்படியெல்லாம் நிதி வருகிறது என்பதை நாங்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு மனு தாக்கல் செய்ய போகிறோம். இவர் கட்சிக்கு எப்படி நிதி வருதுன்னே தெரியல. ஸோ இந்த ஜாய் ஆஃப் கிவிங் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக பல கோடி ரூபாய் இங்கே வருது அப்படின்னு ஏற்கனவே பிப்ரவரி மாதம், இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம், இந்த மாதம் வந்து புகாரை எழுப்பிட்டாங்க. இப்போது 243 தொகுதிக்கு இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நெருக்கடியில் இருக்கார். ஏன்னா ஊரில் இருக்க எல்லா கட்சியும் நொட்ட சொல்கிறது 150 வருஷம் ஓல்டு காங்கிரஸ் கட்சி, இவங்களுக்கு கட்சி நடத்த தெரியல, அது விளங்காது. இந்த கட்சி எந்தெந்த கட்சியெலாம் வந்து இவர் வேணான்னு சொல்லுது, அந்த கட்சியெல்லாம் அது விளங்காது, அவங்கள அரசியல் நடத்த தெரிலங்க இப்படின்னு சொல்கிறவர். இப்போ இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பிறந்த மாநிலத்தில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 25% வாக்குகளை வாங்கி நிரூபித்து காட்ட வேண்டுமா இல்லையா? ஆமாம், அட்லீஸ்ட் அவராவது வின் பண்ணணும். கன்சிடரபுளாக வின் பண்ணணும்ப்பா. நீ ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச நொட்ட சொல்லலை மற்ற கட்சிங்களை. உங்களுக்குலாம் அரசியலே தெரியாதுங்க, இந்தாங்க நீங்கள் இது நான் சொல்கிறது கேட்கல, வீணாக போட்டீங்க, இப்படி தானே பேசிகிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ வந்து திமுக இந்த தடவை ஜெயிக்க போகுது, ஏற்கனவே 10 வருஷம் அதிமுக இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சியில் ஜெயிக்க போகுதுன்னா அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போது அப்படியான ஒரு நரேட்டிவ் இப்போ இருக்கும்போது நீங்கள் ஜெயிச்சு காட்டினா தான் இவ்வளோ நாள் நீங்கள் ஓடுற குதிரையில் சவாரி செஞ்சுருக்கீங்க அப்படின்ற விஷயம் இல்லைன்னு ப்ரூவ் ஆகும். எக்ஸாக்ட்லி. யூபியில் இவர் காங்கிரஸுக்காக வேலை செஞ்சார், 10 சீட்டு கூட வாங்கலை அந்த அசம்பிளி எலெக்ஷன். யூபியில் உள்ள 400 சீட்டு, 10 சீட்டு கூட காங்கிரஸ் வாங்கலை. ஸோ அப்போ இந்த நெருக்கடியில் இருக்கார். ஏடிஎம்கேக்கு வேலை செஞ்சாலும் 100 கோடியே கொடுத்தாலும் கூட 100 கோடி ஃபஸ்ட்டு பீகார் எலெக்ஷனுக்கு பத்தாது. இந்த 100 கோடியை பணத்தையும் கட்சி வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு தானே கொடுப்பாங்க. வெளியே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க, எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தான் ஃபைனல் பேமெண்ட்டு வரும். இப்போ ஆதவ நினச்சா கொடுக்க முடியுமா முடியாதா?
இதுக்காக தான் இந்த போய்ட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அங்கே போய் நிற்கிறது. நான் தான் சொல்கிறேன், நீ கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, ஒரு கட்சிக்கு இப்போ என்ன ஜன்சூரஜும் தாவேகவும் கூட்டணிக்காக போய் சொல்றதுக்கு போனீங்க.